தீராத வயிற்று வலி. ஒருத்தர் சொன்னார், நேராக பழனிமலைக்கு போ, 48 நாள் விரதம் இரு, தினமும் காலையில் முருகனுக்கு வேர்க்கும். அந்த கௌபீனம் ஒன்று வரும், சாமிக்கு கட்டியிருப்பாங்க கௌபீனம், அதெல்லாம் நனைஞ்சு கீழே பாத்திரத்தில் தண்ணி தேங்கும், சாமியினுடைய வேர்வை துளி. அதுவும் போகப்பெருமான் முருகனுக்கு பூஜை பண்ணுவதற்காக ஒரு சுனையை ஏற்படுத்தி இருக்கிறார், வரட்டு ஆறுன்னு பேர். புலிப்பாணி சித்தர் ஒவ்வொரு தடவையும் அங்கிருந்தால் தீர்த்தம் கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கும் பழனியில் அந்த தண்ணியை தவிர வேறு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அந்த தீர்த்தத்தையும் சாப்பிடு. ராக்கால சந்தனம், முருகனுக்கு மார்பலை சாத்தின சந்தனம் சாப்பிடு, வயிற்று வலி குணமாயிரும்னார். அர்த்தநாரி போனார், 48 நாளில் 40 நாள் தொடர்ந்து இது பண்ணினார், வயிற்று வலி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அங்கேயே உட்காந்துட்டார். அப்போது ஒரு பரதநாட்டியம் வைக்கிறாங்க. வைக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. அது என்ன பாட்டுன்னா திருப்புகழ். என்ன பாட்டுங்க? திருப்புகழ். திருப்புகழ் பாட்டுன்னா அவருக்கு சந்தோஷம், காதில் கேட்டோன்னா என்னமோ பண்ணுது, நல்லா இருக்குது. ஆறுமுகம் 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 என்று பூதி. இதே மாதிரி பாடவும் அந்த திருப்புகழுக்குள்ளே என்னமோ பண்ணிடுச்சு. இது என்னன்னு கேட்டார். திருப்புகழ்னார். நான் படிக்கணுமே, ஆனால் அவரை எழுத படிக்க தெரியாது. அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சு திருப்புகழை பாடுறார். அன்னையிலிருந்து வாழ்க்கையை திருப்புகழுக்காகவே கொடுத்துட்றார்.